சந்தேகத்தோடு இருக்கிற நிறைய பேர் இருக்கீங்க தானே? சொல்லுங்க. சந்தேகம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை போல டைரக்டா என்ன பண்ணல? கர்த்தரை முறுமுறுக்கல. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த செங்கடலை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற பின்னாடி துரத்திட்டு வருகிற அந்த சேனையை பார்த்து வழியே இல்லை, எந்த வழியும் தப்பிக்கிறதுக்கு இல்லை, கர்த்தர் கைவிட்டாரோ அப்படின்னு சொல்ற மனதில் தோணுதா இல்லையா? அப்போ நம்மை சுற்றி இருக்கிற எல்லா வாசல்களும் நமக்கு அடைக்கப்படும் போது நம்மை அறியாமலே என்ன வருது அப்படின்னா, ஆண்டவர் மேலே நம்பிக்கை குறையுது நிறைய பேருக்கு. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க அப்படி செஞ்சதை நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாது. அதுக்காக அவர்கள் செய்தது நியாயம் அல்ல. ஆண்டவர் அப்படி இருப்பாங்கன்னு ஆண்டவர் நினைக்கல. ஆனால் அவங்களை எப்படி நடத்தினார்னா, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் மேடு பள்ளமாய் நடத்தினார். சொகுசாய் நடத்துவதற்கு ஆண்டவரால் முடியும். ஆனால் ஆண்டவர் அப்படி நடத்தலை. எப்படி நடத்தினார் அப்படின்னா, மேடு பள்ளங்களில் நடத்தினார். அதனால நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மை உருவாக்க, நம்மை பழக்குவிக்க, நம்மை பக்குவப்படுத்துவதற்கு நம்மை ஏற்ற தாழ்வுகளிலே ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைக்கணும், ஒரு இறக்கம்னு ஒன்று வந்துச்சுன்னா இன்னொரு ஏற்றோன்றது ஒன்று வரும். ஆண்டவர் நம்மை தாழ்த்துகிறவர் மட்டுமல்ல, நம்மை உயர்த்துகிற கர்த்தராகவும் இருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இத்தனை நாட்களும் ஒருவேளை தாழ்வாகவே நடந்திருக்கலாம், ஒரு உயர்வை நீங்கள் பார்க்காம கூட இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். ஆண்டவர் வருகிற ஆண்டில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மேடை, கர்த்தர் உங்களுக்கு உயரமான ஒரு இடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாய் உங்களுடைய கண்கள் ஒரு நாள் மேன்மையானவைகளை காணும். நம்முடைய கண்களே காணும். ஆண்டவர் நம்முடைய கண்கள் காண அந்த அற்புதத்தை நமக்காக கர்த்தர் செய்ய போகிறார். ஸோ ஒரு புதிய வருஷத்தை துவங்க போகிற நாம் நிறைய இந்த 7 நாட்களில், இந்த 4 நாட்களில் நிறைய தொண்டை ரொம்ப கோஆப்ரேட் பண்ண